நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 சிறப்பு டெட்டுக்கு உண்டான அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் சிறப்பு டெட்டு எழுத தகுதியுள்ள நபர்கள், சிறப்பு டெட்டில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பன பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் ஒரு கிளியர் கட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மதிப்பெண் இடஒதுக்கீடு தேவையில்லை, பட்டதாரி ஆசிரியர் சங்கம் குமுறல் பண்ணியிருக்காங்க. என்னன்றதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ஸோ 2026 ஸ்பெஷல் டெட்டு டீச்சர் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் ஆல்சோ எலிஜிபிள். ஸோ அரசு பணியில் இருக்க ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளியில் ஒர்க் பண்ணுற ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் டெட்டை நீங்கள் எழுதலாம். ஸோ தேர்வு ஆல்ரெடி நடந்து முடிந்த தோல்வி அடைஞ்ச தேர்வர்களுக்கு இந்த டெட்டை அனுமதி கோரி விண்ணப்பம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இவர்களுக்கும் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ரெடியாக இருக்குது. மக்களே, டெட்டில் ஃபெயில் ஆன நண்பர்களே கவலையை விடுங்க, இவங்களுக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பு விரைவில் வர இருக்குங்க. ஸோ 2026 டெட்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் டெட்டுக்கு உண்டான புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியாக ரெடியாக இருக்குது, தயாராகிக்கோங்க. இந்த ஸ்பெஷல் டெட்டை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எழுதலாம் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அப்படின்ற ஒரு குழப்பம் மட்டும்தான் இப்போ இருக்குது. நிறைய மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரே ஒரு குழப்பங்கள், இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டை நான் எழுத முடியுமா சார்? கண்டிப்பாக எழுதலாம் மக்களே. தனியார் பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஸ்பெஷல் டெட்டை நீங்கள் தாராளமாக எழுதலாம். ஆனால் ஒன்றே விஷயம், தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான இன்னொரு டெட்டு ரெடியாக இருக்குது. அந்த டெட்டுக்கு உண்டான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறாங்க. அந்த அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துருங்க. தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்க மாநில தலைவர் மலை கொழுந்தன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியா முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடருவதற்கு, பதவி பெறுவதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற தீர்ப்பை 2025 செப்டம்பர் 9 உச்சநீதிமன்றம் வழங்கியது. தீர்ப்பின்படி 5 ஆண்டுகளுக்கு அதிகமாக பணியில் காலம் உள்ளவர்கள் பணியில் தொடரவோ அல்லது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற உத்தரவு பணியில் மூத்த ஆசிரியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆண்டுக்கு 3 ஆசிரியர் தகுதி தேர்வுகளை அறிவிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத தெல்ல தெளிவாக அவங்க ஒரு பக்கம் குறிப்பிட்றாங்க. கடந்த ஜனவரி 28 வெளியிடப்பட்ட அரசாணையில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி விகிதம் SC ST பிரிவுக்கு 40%, அதாவது 150க்கு 60 மதிப்பெண்கள், BC MBC இந்த பிரிவினருக்கு 50%, அதாவது 150க்கு 75, OC மற்றும் STக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 60%, அதாவது 150க்கு 90 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் தேர்ச்சி அப்படின்ற மாதிரி குறிப்பாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதம் 13 ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் பணியில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் முதல் ஏப்ரல் 10 வரை விண்ணப்பிக்கலாம். வரும் ஜூலை 4 முதல் ஜூலை 5 தாள் 2 தேர்வுகள் நடைபெறும். ஆனால் பணியில் உள்ள ஆசிரியர்கள் ஏற்கனவே இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி தன் பணிக்கு வந்தவர்கள் என்பதால் இவர்களுக்கு நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் மீண்டும் ஒரு முறை இடஒதுக்கீடு சார்ந்த ஒதுக்கீடுகள் தேவையில்லை. பணியில் உள்ளவர்களுக்கு நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் பொதுப்பிரிவுகளில் உள்ள அனைவரும் 40% தேர்ச்சி மதிப்பெண்களை பெற்றிருப்பது, அதாவது 150க்கு 60 மதிப்பெண்கள் தேர்ச்சியாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்றத குறிப்பாகவே கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போகிறாங்க, பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த டெட் தேர்வில் புதிய அறிவிப்புகள் வர இருக்குது. ஃபெயில் ஆனவங்களுக்கு உண்டான டெட் தேர்வு அனௌன்ஸ்மெண்ட்டை விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வழங்கியிருக்காங்க. மக்களே, இதற்கான அப்டேட் எப்பொழுது வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு தெளிவாக உடனுக்குடன் கொடுக்கப்படும். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.